கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் 2024 நவம்பர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கான இந்த வார காலகட்டத்தில் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்படுகின்றது என்றும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய பாதகங்களென்ன சாதகங்களென்ன என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்று பார்ப்போம். இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபம் ராசியில் குரு வக்ரநிலையிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கன்னிராசியில் கேதுவும் கும்பம் ராசியில் சனியும் துலாம் ராசியில் சூரியன் நீச்ச நிலையிலும் விருச்சகத்தில் புதன் வகரம் பெற்றும் தனுசு ராசியில் சுக்கிரனும் மீனத்தில் ராகுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வார கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் வியாபாரம் தொழில் அரசியல் துறை கலைத்துறை மாணவ மாணவியர்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என அனைவருக்கும் மேலும் எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் ஏற்படுகின்றது என்பது குறித்தான எல்லாவற்றையும் பார்ப்போம். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான பலமாக கருதப்படுகிறது. செவ்வாய் பகவான் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மனதைரியத்தையும் தெம்பையும் துணிச்சலையும் அள்ளிக் கொடுத்து உங்களை செயலாற்ற வைத்து விடுவார். எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் நம்பிக்கை மற்றும் தைரியத்தோடு செயலாற்றி மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகளை காணக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது. கும்பம் ராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் உங்களுடைய ராசிக்குரியவரென்பதால் இந்த ஏழரை சனி காலகட்டத்தின் கடுமையான ஜென்மசனி காலகட்டத்தில் சில நன்மைகள் ஏற்படாவிட்டாலும் மிகப்பெரிய அளவிலான தீமைகள் எதுவும் சனிபகவானால் ஏற்படாது என்ற நம்பிக்கையோடு இந்த வாரத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் நல்லபல நற்பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். எனவே இந்த காலகட்டம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் அமைந்துள்ளது. இவ்வளவு காலங்களாக பண பற்றாக்குறையால் கஷ்டநஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் பணரீதியான சிரமங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளுடைய சஞ்சார அமைப்புகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன. இந்த தருணத்தில் உங்களுடைய தொழில் வளம் அதிக அளவிலான சிரமங்களில்லாமல் இருக்கும். தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய புதன் பகவான் வியாபாரம் மற்றும் தொழில் வளம் பெருக வழிவகுத்து கொடுப்பார். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறார். குழந்தைகளுடைய சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்குகிறார். பூர்வீக சொத்துக்களை பங்கு பிரித்துக் கொள்வதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் பிரச்சனைகள் விலகி பூர்வீக சொத்தின் பங்கு உங்களை வந்து சேரும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சென்று வர எண்ணினால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கான முயற்சிகளில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக அமைந்துள்ளது. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது உங்களுக்கு நல்லபல நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். பழைய வியாபாரம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் விலகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்ற சகோதர சகோதரிகளால் நல்லபல ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டிருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் விலகுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. இந்த காலகட்டத்தில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம். கூடுமானவரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்கதான் வேண்டுமென்ற நிலை ஏற்பட்டாலும் கூட தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. அதிக அளவிலான கடன்களை வாங்கிவிட்டு அவதிப்படுவதை தவிர்க்க வேண்டுமென்று உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன.
இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகும். என்றாலும் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்ற விஷயத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது ஏழரை சனி வலுவடைந்து ஜென்மசனி காலகட்டமாக இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை நன்கு யோசித்து செய்வது நல்லது. ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் இவ்வளவு நாட்களாக வக்ரநிலையிலிருந்தார். தற்போது வக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ஜென்மராசியில் ஆட்சிபலன் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாமென்பதை சனிபகவான் எடுத்துக்காட்டுகிறார். எனவே தேவையில்லாமல் கடன் வாங்குவதை குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த தருணங்களில் முக்கியமான பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த மாதிரியான தருணங்களில் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளையும் எடுத்தோங்கவிழ்த்தோமென்று செய்ய வேண்டாமென்பதை இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக கூலி கடைசி நேரத்தில் கைவிரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் இந்த காலகட்டத்தில் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். இந்த தருணங்களில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது சிறப்பு. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மூட்டுவலி கைவலி கால்வலி போன்ற உடல் உபாதைகள் ஏற்படலாம். எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுபச்செலவுகளை அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்து சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதன் மூலமாக வீண்விரய செலவுகளை தவிர்க்க முடியுமென்பதை கிரகநிலைகள் கும்பம் ராசிக்காரர்கள் ஆகியோர்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் அறிவுறுத்துகின்றன. இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் திடீர் வருமானங்கள் வரலாம். திடீர் விரயங்களும் ஏற்படலாம். அதேபோன்று குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு பொறுப்பேற்று வாங்கி கொடுத்த பணத்தொகையால் மனக்கஷ்டங்களும் மனக்கலக்கங்களும் ஏற்படலாம். புதிய நபர்களை நம்பி எதையும் செய்வதை தவிர்த்தல் அல்லது மிகப்பெரிய அளவிலான போட்டிகளுக்கும் பொறாமைகளுக்கும் மத்தியில் வியாபாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகளை பெறுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். கூடுமானவரைக்கும் சொந்த முயற்சிகளை அல்லது சொந்த கருத்துக்களை மட்டும் நம்பாமல் அனுபவஸ்தர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து அவர்களுடைய ஆலோசனையை பெற்றால் இக்கட்டான சூழ்நிலைகள் விலகும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரகாலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 9ஆம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது இந்த காலகட்டம் நல்ல சிறப்பான காலகட்டமாக இருக்குமென்றுதான் கூற வேண்டும். சுக்கிரபகவானின் அமைப்பு காரணமாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆடை ஆபரணச் சேர்க்கைகள் நிறைந்து கிடைக்கும். உயர்ந்த நிலையிலிருக்கக்கூடிய நிறுவனங்களில் பணிபுரிவதற்கு ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வருவதற்கான யோகங்களும் உண்டு. புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது மட்டுமில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற வீட்டை பழுதுபார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி கூடும். என்றாலும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எந்த செயலையும் கையாளுவது நல்லது. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பொதுவாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தருணங்களில் நல்ல தகவல்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே முன்னேற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்திலிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும். கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதிர்காலம் பற்றிய அச்சங்கள் விலகும். உடல்நல ஆரோக்கியம் சீராகி நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நட்பால் நன்மைகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும். இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டுமென்று பார்க்கின்றபோது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதன் என்றாலும் அவர் நீதிமான் என்பதால் உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றபடி பலன்களை கொடுக்கத்தான் செய்வார். கும்பம் ராசியை சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளை பொறுத்தமட்டில் உங்களுக்கு படிப்பில் அதிக அளவிலான கவனம் தேவை.
உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது சிறப்பு. கணவன் மனைவி ஒருவருக்கொருவரை விட்டுக்கொடுத்து செல்வது நல்லது. கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரகாலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது. ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்குமென்பதில் மாற்றுக்கருத்து இல்லை.